வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மலைகளின் ராணி எது? மலைகளின் ராணி ஊட்டி. மலைகளின் இளவரசி எது? கொடைக்கானல். மலைகளின் இளவரசி கொடைக்கானல். தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படுவது எது? வெள்ளையங்கிரி மலை. தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படுவது வெள்ளையங்கிரி மலை. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது? இது போல் சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று வரும், அதனால் தெளிவாக பார்த்துக்கங்க. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது? ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. இது மேட்ச் பண்ணுங்க. இது மேட்ச்சில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தனியாக கூட கேட்கலாம், அதனால் இந்த மேட்ச் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக படித்து வச்சுக்காங்க தெளிவாக. இதுக்கு ஆன்சர் ஆ. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. இது ஃபேமஸ் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம். கோடியக்கரை நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர். அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது? அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு கடற்கரை தான் அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை. எந்த மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது? நாமக்கல் மாவட்டம். எந்த மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது? நாமக்கல் மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது. எந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உள்ளது? தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய இடம் தருமபுரி. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதிலே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜிகே, மேக்ஸ் கொஸ்டின்ஸ், தொழில்முறை திறனது தேர்வு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போக்குவரத்து சின்னங்கள், போக்குவரத்து விதிமுறைகள், இந்த கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண வேணாம்.
ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போடுவோம். அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கும் கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. சுருளி நீர்வீழ்ச்சி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 பேருமே உண்டு. சுருளி நீர்வீழ்ச்சிக்கு நில நீர்வீழ்ச்சின்னு ஒரு பேரும் இருக்கு. மேகமலை நீர்வீழ்ச்சி. மெயினா இந்த மேகமலை நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்கலாம். சுருளி நீர்வீழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு நான் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன். நைனிடால் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. அடுத்து டார்ஜிலிங் இருக்கக்கூடிய இடம் மேற்கு வங்காளம். ஷில்லாங் இருக்கக்கூடிய இடம் மேகாலயாவில் இருக்குது. சிம்லா இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா இருக்குது. காங்டாக் சிக்கிமில் இருக்குது. பின்வருவனற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்ஹா. ஆக்சுவலாக மத்திய பிரதேசத்தில் கன்ஹாவில் ஒரு சரணாலயம் இருக்குது. ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பறவைகள் சரணாலயம் கிடையாது, விலங்குகள் சரணாலயம். இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். இது கொஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாமே பறவைகள் சரணாலயம். குஜராத்தில் இருக்கக்கூடிய நல்சரோவர், இந்த இடம் வந்து நல்சரோவர் இடம் வந்து பறவைகள் சரணாலயம் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூந்தன்குளம், இது மெயினாக ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாடு, அதனால் அது கேட்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தான். ராஜஸ்தானில் உள்ள பாரத்பூரும் பறவைகள் சரணாலயம் தான். ஆனால் மத்திய பிரதேசத்தில் கன்ஹா அப்படிங்கிற பிளேஸில் பறவைகள் சரணாலயம் கிடையாது, அது வந்து விலங்குகள் சரணாலயம் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டினுக்கு இது பறவைகள் சரணாலயம் இல்லாத எதுன்னு கேட்டதுனால இது கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான். பின்வருவனற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? மியாமி கடற்கரை இந்தியாவில் கிடையாது. இதெல்லாம் ஓகே. கோவா, கோவளம், கொச்சி இதெல்லாம் இருக்குது. மியாமி வந்து இந்தியாவில் கிடையாது. அலையற்ற கடற்கரை எது? ராமேஸ்வரம் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அலையற்ற கடற்கரை. இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை எது? சென்னை மெரினா கடற்கரை. இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை சென்னை மெரினா கடற்கரை. கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம்? சென்னை. கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் சென்னை. இந்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுங்க.
இதுக்குரிய ஆன்சர் இதுதான். அதாவது ஆனைமலை வாழிடம். ஆனைமலை வாழிடம் வந்து உயர் விளிம்பு. குரங்கு அருவி. குரங்கு அருவி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது குரங்கு அருவி. டார்ஜிலிங். டார்ஜிலிங் இப்போ தான் பார்த்தோம், மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால. இயற்கையின் சொர்க்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. அகுதா கடற்கரை. இந்த அகுதா கடற்கரை இருக்கக்கூடிய இடம் கோவா. எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? தென்காசி. தென்காசி மாவட்டத்தில் தான் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இது மேட்ச் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சரா கிர்தேசிய பூங்கா. கிர்தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். கிர்தேசிய பூங்கா குஜராத். ராந்தம்பூர் தேசிய பூங்கா. ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். சுந்தரவன தேசிய பூங்கா. சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். பெரியார் தேசிய பூங்கா. பெரியார்னு பேர் இருக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படி யோசிக்காதீங்க. பெரியார் தேசிய பூங்கா வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து மாடல் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள்.